மிளகாய் செடி வளர்ப்பை பற்றி தாங்க ஒரு சின்ன வீடியோ. நான் மிளகாய் செடி வளர்க்கும்போது என்னென்ன தப்பு செஞ்சேன், அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டேன், என்னென்ன உரங்கள் கொடுத்தேன், எப்படி வளர்த்தேன்றதை தாங்க இதில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு மிளகாய் செடி வந்து நிறைய நான் வச்சுருக்கேன். ஏற்கனவே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 7 செடிக்கிட்ட வச்சுருக்காங்க. அதில் 2-3 செடிகள் வந்து அடிக்கடி மாவுப்பூச்சி தொல்லை, அப்புறம் இந்த பூ உதிர்தல் தொல்லை இதெல்லாம் நிறைய இருந்தது. அப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ணேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தாங்க. செடிகள் வந்து நான் விதை வந்து வெளியில் வாங்கிலாம் போடலைங்க. நம்ம காய்கறிகள் வாங்குறதுல உள்ளதும், அது போக நம்ம வத்தல் யூஸ் பண்ணுற வத்தல் உள்ள விதைகளையும் தாங்க போட்டு இந்த செடியை வளர்த்தேன். செடி வளரும்போது நல்லா வளர்ந்ததுங்க. சில செடிகள் வந்து கொஞ்சம் வளரும்போது இலை சுருட்டெல்லாம் இருந்தது. அப்போ அதை என்ன பண்ணலைன்னா, நம்ம புளிச்ச மோர் இருக்குல்லங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புளிச்ச மோர்னால் நம்ம மோரை வந்து ஒரு 2 நாள் தனியாக ஒரு டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து, கொஞ்சம் நிறையவே தண்ணி கலந்து, நல்லா புளிச்ச ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி கலந்து அதை வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. 2 நாளுக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த இலை சுருட்டல் நோய் இல்லைங்க. அதே போல் இந்த பூக்கிற டைமில் வந்து அந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பூக்கிற டைமும் நீங்கள் இந்த புளிச்ச மோர் கரைச்சல் தெளிங்கங்க. அது போக நான் டெய்லி என்னம்னா, நம்ம காய்கறி கழிவுகள் தண்ணிகளெல்லாம் ஒரு பக்கெட்டில் சேர்த்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வச்சுருந்தானா அதை மறுநாள் சாயந்தரத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். பொதுவாக இந்த மாதிரி வீட்டில் கழிவு தண்ணிகளை யூஸ் பண்ணும்போது அது சாயந்தரம் இல்லைன்னா விடிய காலையில் ஊற்றினா தாங்க நல்லது. கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் ஊற்றாதீங்க. வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் நீங்கள் செடிகளுக்கு ஊற்றுங்க. அப்போ தான் அதோடய சத்துக்கள் எல்லாமே இந்த செடிகள் ஈஸியாக கிரகிச்சிக்கிடும். இந்த இலைச்சுருட்டு, அதுக்கப்புறம் மாவு பூச்சி, இதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் என் செடிகளை கவனிச்சிக்கிட்டே இருந்தால் தாங்க உங்களுக்கு தெரிய வரும். மாவு பூச்சிக்கு வந்து மெயினாக என்ன பண்ணணுன்னா, 1 லிட்டருக்கு 1 ஸ்பூன் மைதா மாவுன்ற விகிதத்தில் கலந்துட்டு செடியில் அடிப்பாகம் மேல் பாகம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஒரு தடவை தான் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கேங்க. நல்லா மாவுப்பூச்சி கட்டுப்பட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஈல்டிங் வர்றதுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா, வேப்ப முன்னாக்கு கரைசல் போடுவேன், வாழைப்பழத்தோல் கரைசல் ஊற்றுவேன். அப்புறம் மழை பெய்யும்போது அந்த தண்ணி கொஞ்சம் பிடிச்சி வச்சுருப்பேங்க. அதை ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் அளவுக்கு இந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றுவாங்க. இப்படி நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செடி நிறைய ஈல்டிங் கொடுக்குங்க. எனக்கு நல்ல ரிசல்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு